மயிலாடுதுறை மாவட்டத்தில் பணியாற்றும் மக்களை தேடி மருத்துவ திட்ட பணியாளர்கள் சம்பள உயர்வு, பணி நிரந்தரம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் தன்னார்வலர்களாக பணியாற்ற விரும்புவோருக்கு பகுதி நேர பணி என்ற அடிப்படையில் மாதம் ரூபாய் 4500 சம்பளத்தில் பணி வழங்கப்பட்டது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 150 பேர் இப்பணியில் சேர்ந்தனர். இவர்கள் வீடுதோறும் சென்று சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட தொடர் மருந்து மாத்திரை சாப்பிடும் முதியவர்களுக்கு அவ்வப்போது பரிசோதனை செய்தும் மருந்து மாத்திரைகள் வழங்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் அவர்கள் மேற்கொள்ளும் பணிகள் அனைத்தும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் நடைமுறையும் இருந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு மாத சம்பளம் ரூபாய் 4500 மட்டுமே தற்போதும் வழங்கப்படுவதால் பெட்ரோல், செல்போன் ரீசார்ஜ் செலவுகளுக்கு கூட அரசு வழங்கும் சம்பளம் கட்டுப்படியாகவில்லை என பணியாளர்கள் புலம்பி வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் H.S. ஸ்ரீகாந்திடம் மக்களை தேடி மருத்துவ திட்ட பணியாளர்கள் அளித்த மனுவில் தங்களை சுகாதாரத்துறை பணியாளராக பணி நியமனம் செய்து கட்டுப்படியான சம்பளம் வழங்க வேண்டும், பகுதி நேரம் என்று பணியமர்த்திவிட்டு முழு நேரம் வேலை வாங்குவதால் தங்களுக்கு வேலைபளு அதிகரித்து வருகிறது, தங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படவில்லை, சம்பளம் உயர்த்தி வழங்க வேண்டும், எங்கள் சேவைக்கு உரிய அங்கீகாரத்தை காலதாமதமின்றி வழங்க வேண்டும், பணி நிரந்தரமாக்கி அரசு பணியாளர்களுக்கு உரிய அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், என் பேர் ராதா. நான் காலி பிளாக்ல இருக்கேன். நான் 5 வருஷமா இதில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஸ்கீம் வந்து செப்டம்பர் மாதம் 2021 ஆரம்பிச்சாங்க. எங்களை எல்லாம் சேர்க்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 4 மணி நேரம் வேலை தான், சம்பளம் வந்து 4500, சம்பளம் 4500 அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொடுக்கும்போதே 4500 சொல்றாங்களேன்னு நாங்களும் வேலைக்கு சேர்ந்துட்டோம். சேர்ந்து இப்போ 5 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மக்களை தேடி மருத்துவம், MTMனா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஸ்கீமை கொண்டு நாங்கள் தரேன். எங்களை இந்த WHO உமன்ஸ் கேர்ள்ஸ் வேலண்டர்ஸ் எங்களை தவிர இது எல்லாருக்குமே சம்பள உயர்வு கிடைச்சிட்டு தான் இருக்கு. நாங்களும் இதுக்கு உண்டான அங்கீகாரத்தை கேட்டுட்டு தான் இருக்கோம். மாதம் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் என்ன கிடைக்கல. இதில் எங்களுக்கு வேலை அதிகமாக போயிட்டு இருக்கு. எங்களை 4 மணி நேரம் வேலைன்ட்டு ஒரு நாளைக்கு 20 வீடு பார்க்கணும். ஒரு ஏரியாவுக்கு போகிறோம், 20 வீடு. அது ஒரு வீட்டில் 5 பேராவது குறைஞ்சபட்சம் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் எங்களோட வேலை என்னன்னா, ப்ரெஷர் பார்க்கணும், சுகர் பார்க்கணும், ப்ரெஷரும் பார்க்கணும், சுகரும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை அங்கேருந்து பார்த்துட்டு வந்து நாங்கள் லைன் லிஸ்ட் செல்லில் அடிக்கணும். அதில் போட்டு ஒன்று போட்டு நாங்கள் அடிக்கணும். எங்களுக்கு டேப்லெட் இது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட்டுக்கு மாத்திரையும் கொடுக்கணும், ட்ரக்கு கொடுத்துக்கணும், பேஷண்ட்டுக்கு மாத்திரை, ப்ரெஷர் பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும். வேலை சுமையும் அதிகமாக போயிட்டு இருக்கு, சம்பளம் கம்மியாக இருக்குது எங்களுக்கு. அதை வந்து எங்களுக்கு சம்பளமாக ஊக்கத்தொகையாக இல்லாமல் மாத ஊதியமாக கேட்டு நாங்கள் சார்ட்ட, நம்ம கலெக்டர் சார்ட்ட நீங்கள் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே வேண்டி கேட்குறதுன்னா, சொந்தமாக நாங்கள் வந்து நாங்கள் இப்போ ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு பக்கத்தில் போய் மாத்திரை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு பார்த்தா ரொம்ப தூரமாக போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பெட்ரோல் அலவன்ஸு, ரீசார்ஜ் எல்லாமே எங்கள் சொந்த காசில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த 4500 என்னத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒரு 10 நாள் போனோம்னா சரியாக போயிடும். நாங்கள் இதில் வேலை பார்க்குறோம், வேலையும் அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த வேலையை அதிகமாக கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி